என்னுடைய எந்த வார்த்தையை இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த தலைப்புல உங்கள் மத்தியிலே பேசும்படி கர்த்தருடைய உள்ளத்துல இந்த ஏவுதலை தந்தார். ஆமென். ஸோ நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுனால சரி அன்பை குறித்து பேசலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனாலும் இப்போ தேவை இந்த வார்த்தை என்பதை நான் உணர்ந்ததினால ஸோ இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க எஸ்ராவின் புத்தகம், புக் ஆஃப் எஸ்ரா, சாப்டர் 8. புக் ஆஃப் எஸ்ரா chapter 8 verse எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21 இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் யாராவது வாசிக்க முடியும் அன்பாய் கேட்கிறேன். Book of Ezra chapter 8 from verse 21 to 23. Amen. Praise the Lord. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இதோட கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யணும், மனம் திரும்பி உபவாசத்தோடு கூட என்னுடைய முகத்தை தேடுங்க, அப்பொழுது நான் என்ன செய்வேன், நான் மறுபடியும் உங்களை கட்டுவேன். ஆமென். பெரிய காரியங்களை உங்கள் மத்தியிலே செய்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஃபாஸ்டிங் வித் a purpose, ஒரு நோக்கத்தோடு கூட ஆமென் நம்முடைய உபவாசத்தை நாம் செய்ய வேண்டும். உபவாசம் என்பது ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. இந்த உபவாசம் என்று பிற மதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டதும் அல்ல. இந்த உபவாசம் என்பது ஆண்டவராகிய தெய்வம் வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்ததான நல்ல ஒரு டிசிப்ளின். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இந்த உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இந்த டிசிப்ளின் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். பிரைஸ் காட். பார்க்கிறோம், பாத்தீங்க அப்படின்னா யாத்ராகமத்தின் புத்தகம் 34:28 பார்க்கிறோம், மோசே அவன் உபவாசித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஏறக்குறைய 40 நாள் 2 முறை 80 நாள் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவர் உபவாசித்த விதம் எப்படின்னா தண்ணி கூட குடிக்காம, புசியாமலும் குடியாமலும் 80 days. பிரைஸ் காட். 40 அடுத்து இன்னொரு 40, 80 days அவர் ஃபாஸ்ட் பண்ணாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்தாம இந்த ஃபாஸ்டிங்லாம் போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்மளை டைரக்ட் பண்ணி அப்படி சொல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. அடுத்து பார்க்கிறோம் 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது சாமுவேல் அவர் ஜனங்களை அவன் உபவாசத்திலே நடத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்க, தனிப்பட்ட நபர்கள் வேதாகமத்திலே உபவாசித்து இருக்கிறாங்க. ஒரு சபையாய் குடும்பமாய் ஜனங்கள் உபவாசித்து இருக்கிறாங்க. ஒரு தேசமாய் உபவாசித்து தேவனுடைய முகத்தை தேடி இருக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் உபவாசித்து தேவனுடைய முகத்தை தேடினாங்களோ பல ஆசீர்வாதங்களை, விவரித்து பார்க்க முடியாத தெய்வத்துடைய நன்மைகளை தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். நீங்க பார்க்கிறோம் நெகேமியாவின் புத்தகத்துல people fasted. நெகேமியாவின் புத்தகத்துல அவங்க உபவாசிக்கிறதை பார்க்கிறோம். முதல் அதிகாரத்திலே நெகேமியா தனியா உபவாசிக்கிறாரு. அப்புறம் லேட்டரா அவர் என்ன செய்கிறாங்க, ஆமென், ஒரு கார்ப்பரேட் ஃபாஸ்டிங் இருக்கிறது. எஸ்தரின் புத்தகத்துல எஸ்தரும் மாத்திரல்ல அந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து உபவாசித்தார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அது மாத்திரம் இல்ல, லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது ஒரு அம்மாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த அம்மா பேரு ஆனா.
இந்த ஆனா அப்படின்னு அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விடோ. ஆனால் ஜெபத்திலும் உபவாசத்திலும் அவங்க என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தாங்க. தேவாலயத்துல தரித்திருந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். அது மாத்திரல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றிற்கும் முன் உதாரணமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உபவாசித்தார். அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவன் உபவாசித்ததை 40 நாட்கள் அவர் உபவாசித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். தானியேல் அவர் உபவாசித்திருக்கிறாரு. அநேக தேவ புருஷர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அது மாத்திரல்ல, நீங்க சங்கீதங்களிலே பார்க்கிற பொழுது ஆமென், சங்கீதக்காரர்கள் ஆமென், தாவீது எல்லாம் உபவாசித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்ச பகுதி இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஜனங்கள் உபவாசித்தார்கள். உபவாசித்து தெய்வத்துடைய மகிமையையும் தேவன் அவர்கள் வாழ்க்கையில விளங்க செய்ய வேண்டிய நன்மை என்ன காரியெல்லாம் தடையா இருந்ததோ அந்த தடைகளெல்லாம் உடைத்து தெய்வத்துடைய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் வேதத்தின் வாயிலாய் நாம் படிக்க முடியும். ஆமென். இன்றைக்கும் நம்ம வாசித்ததான இந்த எஸ்ரா 8ஆம் அதிகாரம் ஆமென், ஸ்தோத்திரம், 21, 23 வரைக்கும் உள்ள அந்த பகுதியில ஃபாஸ்டிங் வித் a purpose, உபவாசத்திற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். பல வேலையில பார்க்கிறப்போ உபவாசிக்கிறப்போ சிலர் என்ன செய்வாங்க? உபவாசிப்பாங்க. அவங்க எப்படின்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு உபவாசிப்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சைடு எஃபெக்ட்ஸா அது இருக்கட்டும். அது ஒரு சைட்ல ஒரு காரியம் அது நடந்துட்டா ஓகே தான். பட் ஆனா அது நம்முடைய பிரைமரி போக்கஸா இருக்கு, என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பிரைஸ் எல்லாம் பார்க்கிறோம். உபவாசத்திற்கு 3 காரியம். இந்த ஜனங்கள் 3 காரியத்திற்காக உபவாசிக்கிறதை பார்க்கிறோம். இந்த கான்டெக்ஸ்ட் எப்படின்னா, முதலாவது இந்த பாபிலோனியன் சிறையிருப்புல இருந்து பார்க்கிற பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் ஆமென், செருபாபேலினுடைய தலைமையிலே அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். ஆமென். இன்னும் அடுத்து பார்க்கிறோம், அடுத்த செகண்ட் ஒரு கூட்டம், இரண்டாவது ஒரு கூட்டம், அது எஸ்ராவினுடைய, எஸ்ரா யார் அப்படின்னா அவன் ஸ்தோத்திரம் இஸ் a scribe. ஆமென், அவனுடைய ஆசாரியன். அவனுடைய தலைமையிலே ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள்? அவர்கள் எருசலேமுக்கு வருகிறாங்க. அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது அவங்க ஸ்தோத்திரம் ராஜாவின் கண்கள்ல இருந்து அவங்களுக்கு தயவு கிடைச்சிச்சு. இப்போ ஜனங்கள் எஸ்ராவோடு கூட அநேக கூட்டமான ஜனங்கள், பிள்ளைங்க, அது மாத்திரம் இல்ல அநேக வெகுமதிகளோடு கூட ஆமென், பொருட்களோடு கூட அவர்கள் இப்பொழுது எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். ஆமென். இந்த ஜர்னி பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் நாட் an easy journey. ஆமென். இந்த ஜர்னியை குறித்து நாம் பார்க்கிற பொழுது பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் தி லார்ட். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 8-9 எஸ்ரா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இங்க பார்க்கிறோம், அவர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதம் அவங்க பிரயாணப்பட்டாங்க. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 900 மைல்ஸ், ஒரு 900 மைல்ஸ், ஒரு பெரிய ஒரு ஜர்னி. இதை அவர்கள் செய்ய வேண்டும். இதனால தெய்வத்துடைய தயவு கிடைக்கும்படியாய் ஆண்டுடைய முகத்தை அவர்கள் நோக்கி பார்த்தாங்க. 3 காரியத்திற்காக அவங்க உபவாசித்தாங்க. இது ஏறக்குறைய அகாவா அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு 3 நாள் உபவாசம், 3 days fasting. அவங்க ஒரு காரியத்தை ஜர்னி ஒரு ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆமென், அவர்கள் இந்த உபவாசத்தை அவர்கள் ஏற்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நம்ம இந்த புதிய வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அநேக புதிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய சபையில செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம we are in a journey, we are moving forward, we are not a stagnant church, we are not going to stay where we are moving forward, we have a vision and God is pushing us forward. கர்த்தர் நமக்கு ஒரு நோக்கத்தை தந்திருக்கிறார். அவர் நம்மை என்ன செய்கிறார்? நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்மை நடத்துகிற தெய்வம், ஸ்தோத்திரம். நம்ம ஒரு ஜர்னில இருக்கிறோம். அவங்க எப்படி ஜர்னில இருக்கிறாங்களோ அதே போல நம்ம ஒரு ஜர்னில இருக்கிறோம். அதனால தான் அந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஆண்டுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து கர்த்தர் நமக்கு அவர் கிரியை செய்ய வேண்டும். அவருடைய கரம் நமக்காய் கிரியை செய்ய வேண்டும். அவருடைய மனதுருக்கம் நமக்காய் இறங்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை ஸ்தாபித்தாரோ, எந்த நோக்கத்திற்காய் நம்மை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். Hallelujah. Praise the Lord. So the fasting with a purpose.
3 பர்பஸ் அவங்க பார்க்கிறோம். அவங்க உபவாசித்ததற்கான 3 காரியம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு 3 Dல சொல்றேன். 3 காரியத்திற்காக அவங்க உபவாசித்தார்கள். வாசிப்போம். எஸ்ராவின் புத்தகத்துல 8:21 பார்க்கிற பொழுது முதல் காரியம், முதல் ரீசன், அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும். the first reason அப்படின்னா அவங்க to humble themselves, அவர்களை தாழ்த்துவதற்கு. ஆங்கிலத்தில் இதற்கு ஒரு காரியம் கொடுக்கணும் அப்படின்னா depuration. ஆமென், தங்களை சுத்திகரிப்பதற்காக depuration. ஆமென், தங்களை in order to repent, மனம் திரும்புவதற்காக, in order to reconcile themselves with God, in order to realign their lives according to the standard of God's word, ஆண்டுடைய வார்த்தைக்கு தங்களை சீர்படுத்தும்படியாக, ஆமென், தங்களை தாழ்த்தும்படியாக, ஆமென், the depuration, தங்களை சுத்திகரிக்கும்படியாக, மனம் திரும்பும்படியாக அவர்கள் உபவாசத்தை கூறினார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். depuration. இரண்டாவது பார்க்கிறோம், என்ன எதற்காக அப்படின்னா அங்கே பார்க்கிற பொழுது 22வது வசனம் வாசிங்க சிஸ்டர். ம் 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 ஆமென். பாருங்க, அடுத்த வசனங்கள் வாசிக்கிற பொழுது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினான். அதை தேடினோம் எதற்காகனா அவங்க ராஜாட்ட சொல்லிட்டாங்க. ராஜாட்ட கேட்டா அவர் சூப்பரா மிலிட்டரி அமைச்சிருப்பாரு, நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்திருப்பாங்க. ஆனா அவர் சொல்லிட்டாரு, எங்களுடைய தேவன் எங்களை பாதுகாக்க வல்லவர், எங்களுடைய தேவன் மிகவும் பெரியவர் அப்படின்னு சொன்னதுனால ராஜா கிட்ட போய் கேட்பதற்கு ஒரு வெட்கம். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால இவர் என்ன செய்யறார், ஆண்டவரே சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஒரு 900 மைல்ஸ் போகணும். போகிற பொழுது பாத்தீங்கன்னா அநேக சத்துருக்கள் இருக்கிறாங்க, அநேக ஸ்தோத்திரம் பாதிப்புகள், டேஞ்சர்ஸ் அவங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவங்க ஸ்தோத்திரம் அது ஆம்பியூஷ்ல இருந்து வெளியே வந்து என்ன செய்யலாம், மக்களை அட்டாக் பண்ணலாம். நிறைய அவங்க சும்மா போகல, அவங்க போகிற பொழுது ஆமென் ஆமென் வெள்ளியோடும் பொன்னுகளோடும் போறாங்க. ஆமென், எத்தனையோ ஆயிரக்கணக்கான டன் ஆஃப் கோல்ட்ஸ், ஆமென், டன்ஸ் ஆஃப் சில்வர், இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆமென், அவங்க என்ன செய்யறாங்கன்னா இரண்டாவது எதற்காக உபவாசிக்கிறாங்கன்னா ஃபார் டிஃபென்ஸ். ஆமென், ஃபார் தி ப்ரொடெக்ஷன். ஹல்லேலூயா. இரண்டாவது ஃபார் டிஃபென்ஸ். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் ஜெபிக்கிறதை, உபவாசிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். the third thing, மூன்றாவது 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்க போட்டிருக்கு என்னன்னா, எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கு. சொல்லுங்க, செவ்வையான வழியை தேடுவதற்கு அப்படின்னா to be led in the right direction, to be led in the straight way. ஆமென், கரெக்டான டைரக்ஷன்ல, கரெக்டான ஸ்தோத்திரம் ஒரு வழி நடத்துதல்ல போவதற்காக ஆண்டவருடைய முகத்தை தேடினாங்க. பிரைஸ் தி லார்ட். the third thing for directions. ஆமென், ஒரு 3 காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு depuration, இரண்டாவது ஃபார் டிஃபென்ஸ், ஃபார் ஆமென், மூணாவது ஃபார் டைரக்ஷன்ஸ். ஆமென், இதற்காக அவர்கள் ஆண்டவருடைய முகத்தை தேடினாங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி ஆமென் நான் முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நமக்கு ஒரு நோக்கத்தோடு கூட நம்ம உபவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது, நம்ம உபவாசிக்கிற பொழுது நம்மை நாம் சீர்திருத்த வேண்டும். நாம் ஒரு மனம் திரும்புதல். பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம பல காரியங்கள் கொஞ்சம் அவுட் ஆஃப் பேலன்ஸ்ல இருக்கலாம், அதெல்லாம் கரெக்டா கொண்டு வரணும். ஆமென், வசனத்திற்கு ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதாவது காரியத்துல வேதனை உண்டாக்குற வழி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க வேண்டும். ஆமென். முதலாவது பார்க்கிறோம், சொன்னது போல repentance. ஆமென், repentance, depuration. ஹல்லேலூயா. அதுல சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 35:13 வாசிங்க. சங்கீதங்கள் 35:13. உபவாசத்தினால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன், தன்னை தாழ்த்தினேன் என்று சொல்லுகிறார். உபவாசத்திற்கு நம்பர் 1 ரீசன் என்னன்னா,
நம்மை தாழ்த்த வேண்டும். ஆமென். ஒரு மனம் திரும்புதல். ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு உபவாசத்திற்கு அப்பதான் ஒரு பிரைமரி ரீசன், ஒரு நம்பர் 1 ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 7:3. ம் 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 ம். ஆமென். பாருங்க, முதலாவது என்ன சொல்றாரு? நம்ம என்ன சொல்றோம்? நம்ம இருதயத்தை நேராக்கி ஆண்டுடைய முகத்தை தேட வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், அவர் உபவாசத்தை அறிவிக்கிறதை பார்க்கிறோம். மிஸ்பாவில எல்லாரும் கூடி வந்து தேவனுடைய மகிமை அவங்க ஆண்டுடைய முகத்தை நோக்கி பாருங்க. இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆமென், நீங்க ஒரு 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய பெட்டி பிடிபட்டது. ஆமென். அங்க பார்க்கிறோம் இக்கபோத், ஆமென், the glory has departed அப்படின்னு பார்க்கிறோம். தெய்வத்துடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போயிற்று என்று பார்க்கிறோம். ஆமென். இப்பொழுது அந்த பிடிபட்டதான தெய்வத்துடைய பெட்டி எங்க இருக்கு அப்படின்னா பெலிஸ்தியருடைய கைகளில இருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் பாத்தீங்கன்னா it was a for Israelites it was a gloomy day. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு மோசமான ஒரு நாட்களின் வழியாய் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான் ஸ்தோத்திரம் சாமுவேல் ஜனங்களை அழைத்து ஒரு உபவாசத்தை கூறி கர்த்தரை நோக்கி இப்படி ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்கள் எந்தெந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும், கர்த்தருடைய இடத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, அவைகள் எல்லாவற்றையும் அதை அகற்றி தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் மறுபடியும் இழந்து போன மகிமையை அந்த தேசத்திற்கு திரும்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. இழந்து போனதான ஆண்டுடைய பிரசன்னத்தை, இழந்து போனதான மேன்மையை ஆண்டவர் தேசத்திற்கு மறுபடியும் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது ஸ்தோத்திரம் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு டெப்யூரேஷன், ஒரு ரெப்பெண்டன்ஸ். அந்த ரெப்பெண்டன்ஸ் வருகிற பொழுது உண்மையாய் ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னை இன்னும் சுத்திகரிங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தர், ஆமென், ஒருவேளை நம்ம எந்த காரியத்தை இழந்து போயிருந்தாலும் இழந்து போன மகிமையையும் இழந்து போன பிரசன்னத்தையும் இழந்து போன அபிஷேகத்தையும் அவர் திரும்பி தர அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெப்பெண்டன்ஸ். அது மாத்திரம் இல்ல, நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா எஸ்ராவின் புத்தகம் 10:6, நெகேமியா 9:1-3, எஸ்ரா 9:1-3 அதெல்லாம் பார்க்கிற பொழுது ஸ்தோத்திரம் ஜனங்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், அவங்க ஆண்டவரை நோக்கி ஒரு நாள் முழுவதும், அந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் துதிக்கிறாங்க. ஒரு 6 மணி நேரம் அவங்க ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, இன்னொரு 6 மணி நேரம் அவங்க கன்ஃபஸ் பண்றாங்க. தங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம், இது நமக்கு தேவை. பிரைஸ் காட். ஒரு ரிப்பெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 4 காரியம் ரொம்ப முக்கியம். இந்த ரிப்பெண்டன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனம் திரும்புதல், if we want our repentance to be genuine, these 4 things, it needs to be, it needs to be included in our life. பாத்தீங்கன்னா முதலாவது என்ன அப்படின்னா, முதலாவது பார்க்கிறோம் என்னன்னா கன்விக்ஷன். கன்விக்ஷன், ஒரு உணர்வு. இப்போ பேதுரு பிரசங்கிக்கிற பொழுது ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எந்த காரியம் தப்புங்கிறத உணர்ந்தாலும், நம்ம செய்யறது எந்த காரியம் இது தப்புங்கிறத உணர்வு வந்தா மாத்திரம்தான் அது தப்புங்கிறது நமக்கு தெரியும். அதுல இருந்து மனம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வரும். முதலாவது we need to be convicted. ஆமென், ஸ்தோத்திரம். உணர்த்தப்படுவது அவசியம். the conviction. praise the lord. hallelujah. இரண்டாவது பார்க்கிறோம் என்ன வேணும் அப்படின்னா ஒரு கன்ட்ரிஷன். கன்ட்ரிஷன் அப்படின்னா ஒரு உடைக்கப்பட்ட நொறுங்குண்ட ஒரு இருதயம் அப்படின்னா with anguish, amen, ஒரு godly sorrow towards sin, amen, நம்முடைய பாவத்துல இருந்து வெளியே வருவதற்கு, amen, தேவன் ஒரு amen, ஸ்தோத்திரம், ஒரு உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட ஒரு godly sorrow, ஒரு அதனாலே நிரப்பப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். praise the lord. இரண்டாவது சொன்னேன் contrition. மூணாவது, amen, ஸ்தோத்திரம், மூணாவது என்ன அப்படின்னா praise the lord, hallelujah, மூணாவது என்னன்னா ஆமென், கன்ஃபெஷன். ஆமென், வாயை திறந்து அறிக்கை செய்யணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னோட பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்றப்போ வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நம்முடைய எல்லா அநியாயங்களையும் பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ள தெய்வமாக இருக்கிறார். அப்படின்னா கன்ஃபெஷன், வாயை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். நாலாவது பார்க்கிற பொழுது ஸ்தோத்திரம், நாட் ஓன்லி கன்ஃபெஷன்,
ஒரு கான்செக்ரேஷன். ஆண்டவரே, இனிமே நான் உமக்காக இதுல நான் உண்மையா இருப்பேன். இனிமே இந்த காரியத்துல நான் ஆண்டவரை திரும்பி விழமாட்டேன். இந்த காரியத்துல ஸ்தோத்திரம், என்னுடைய மேட்டிமைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய பெருமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய கிரீடத்தை நான் இறக்கி வைக்கிறேன். நான் யார் என்பதை இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு உடைக்கப்பட்ட, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஒரு முழு மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் நமக்கு முதலாவது அவசியம். பாருங்க, இதுதான் மெசேஜ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண ஒரு மெசேஜ், ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. யோவான் ஸ்நானகர் இதுதான் செஞ்சார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்தை விட்டு போவதற்கு முன்பாக கடைசியா ஆண்டவர் சொன்னதான அந்த கிரேட் கமிஷன்ல ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மனம் திரும்புதலும், அப்புறம் என்ன செய்ய, பாவ மன்னிப்புக்குன்ற இந்த சுவிசேஷம் என்ன செய்யணும், எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படணும்னு சொல்றாரு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப மனம் திரும்புதல் அவருடைய ஆரம்பமும் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலும் இருந்தது, கடைசியிலும் ஆண்டவர் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய அப்போஸ்தலர்களும் இந்த மெசேஜை சொன்னாங்க. மனம் திரும்புங்க, பிரைஸ் தி லார்ட், மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்தோத்திரம் பாத்தீங்கன்னா, நம்முடைய பழைய பல காரியங்கள்ல இருந்து நமக்கு ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், இன்னும் ஏதாவது இடத்துல நமக்கு தெரியாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட், பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்றப்போ நமக்கே தெரியாது எந்த இடத்துல நம்ம குறை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி, அந்த இடத்தை நாம் சரி செய்யும் பொழுது ஆமென், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்க தடைகளை மாற்றுவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி குறுக்கிட வேண்டுமோ அப்படி குறுக்கிடுவார். ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவருடைய தயவு வெளிப்படணும். ஆமென், ஆமென். கர்த்தர் அவருடைய தயவினாலே நம்மை நிரப்பணும், அவருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பணும். ஆமென். அதற்கு தேவை ஒரு உண்மையான மனம் திரும்புதல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மனம் திரும்பும் பொழுது நமக்கு முதலாவது பார்க்கிற மனம் திரும்புதல், அதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம உபவாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தாழ்மையோடு கூட மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, நமக்கு எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். ஆமென், யோனா பிரசங்கம் பண்ணுகிறான் நினிவேல. ஆமென், ஸ்தோத்திரம். இத்தனை நாட்குள்ள இந்த தேசம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறான். ஆனால் அவர்கள் மனம் திரும்பின பொழுது அந்த நியாய தீர்ப்பு மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நம்முடைய நன்மைக்காக நம்முடைய அன்புள்ள தெய்வம் நம்ம மேல நியாய தீர்ப்பையும், ஆமென், ஸ்தோத்திரம், தெய்வத்துடைய கோபத்தையும் கொண்டு வர அவர் விருப்பம் இல்லை. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மேலே சிலுவையில ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கிருபையினால, இரக்கத்தினால, ஆண்டவரே என்று சொல்லி என்ன மன்னிங்க என்று சொல்லி அவரிடத்துல உண்மையாய் நம்ம மறக்கும் பொழுது, எந்தெந்த காரியத்துல இன்னும் நம்ம முன்னேற வேண்டுமோ அந்த காரியத்துல ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று நித்திய வழி என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் நம்மை நடத்தவர் போதுமானவர். ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது நோக்கம், நம்மை கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஆமென், நம்மை சுத்திகரிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை வேதாகமத்திற்கு அடிப்படையில, ஆமென், ஸ்தோத்திரம், we need to realign our lives, ஆமென், according to the standard of God's word. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக ஆமென், நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் ரெவலேஷன் பார்க்கிறோம், 7 சபைகளுக்கு சொன்னதான காரியம். 7 சபைகளுக்கு சில சபைகள், ஆமென், ஆண்டவர் ரிமார்க்ஸ் கொடுக்கிறப்ப சொல்றாரு, நீ மனம் திரும்பு, இல்லட்டினா ஆமென், ஸ்தோத்திரம், விளக்கத்தண்டை எடுத்துருவேன்றாரு. ஆமென். சோ மனம் திரும்புதல் throughout the பைபிள் பார்க்கிறோம். நம்ம மனம் திரும்ப வேண்டும். இந்த எபேசு சபையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதி அன்புக்கு திரும்புன்றார். சில நேரத்துல உங்களுடைய ஆதி அன்பு ஒருவேளை அதிகமா இருந்திருக்கும். ஆமென், இப்போ அந்த ஆதி அன்புக்கு திரும்புவதற்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ எந்தெந்த காரியத்துல நாம் குறை இருக்கிறதோ, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கதறும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சோ ரிப்பெண்டன்ஸ், ஆமென், ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். அதற்காகத்தான் நாம் உபவாசிக்கிறோம். பாருங்க, ஒரு போதகராக இருந்தாலும் நான் அநேக காரியத்துல இன்னும் எந்தெந்த காரியத்தை சரிப்படுத்த வேண்டும், ஒருவேளை பிளைண்ட் ஸ்பாட்ல ஏதாவது விட்டுருந்தா கூட கொஞ்சம் ஆண்டவருக்கு என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், என்னுடைய நடைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், ஆமென், என்னுடைய நினைவுகளை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நானும் கதறணும், சபையும் கதற வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு முன்பாக ஏதாவது ஒரு பாவம் இருந்தாலும்
ஸ்தோத்திரம். ஏதாவது ஆண்டவர் விரும்பாத காரியத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தையோ மற்ற எந்த காரியத்தையும் ஆண்டவரை செவித்துக் கொண்டிருந்தாலும் அது ஆண்டவரை பிரியப்படுத்தாது. அதற்கு மாறாக ஸ்தோத்திரம், தேவனுடைய அபிஷேகத்தையும் பிரசன்னத்தையும் சுமப்பதற்கு பதிலாக தேவனுடைய நியாயத்தீர்ப்பையும் கோபத்தையும் சுமப்பதற்கு நாம் ஆளாகி விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசுவாவின் புத்தகத்திலே ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் ஆகான். ஆமென். எல்லாம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு யோசுவாவின் புத்தகத்துல. அந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே ஆமென் அவர்களுக்கு வர வேண்டிய தடை, ஆமென், வர வேண்டிய அந்த வெற்றி தடைபட்டு போனது. அவர்களுக்கு வர வேண்டிய அந்த ஜெயம் அது நிற்கப்பட்டது. இவர்கள் அவர்களுக்கு முன்பாக முறிந்து ஓடும்படி தோற்கடிக்கும்படியான சூழ்நிலை வந்தது. ஆனால் என்றைக்கு மனம் திரும்பினார்களோ, என்றைக்கு அந்த காரியங்கள் சரி செய்யப்பட்டதோ, மறுபடியும் அந்த வெற்றி அவர்கள் வாழ்க்கையிலே கிட்டினது. ஹல்லேலூயா. நமக்கு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு ஒரு வெற்றி தேவை. ஆமென். சபைக்கு ஒரு வெற்றி தேவை. ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியத்துல நம்ம சீர்படுத்த வேண்டுமோ நம்மை சீர்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சின்ன சின்ன காரியம் கூட சொல்லலாம். ஜெபமின்மை. பிரைஸ் தி லார்ட். 24 ஹவர்ஸ்ல மத்த எல்லா காரியம் செய்யறோம். ஜெபிக்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பதை கூட யோசிச்சு பார்க்கலாம். வேத வாசிப்பு. ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற காரியம். வேதத்துல எந்த அளவுக்கு வேதம் உள்ள இறங்கி இருக்கு, ஆமென், எந்த அளவுக்கு வசனத்தின் ஆமென் மூலமாய் நமக்கு விசுவாசம் வெளிப்படுகிறது, இது எல்லாமே ஸ்தோத்திரம், அதெல்லாம் காரியம் தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லா காரியத்திலையும் நம்மை பார்க்க வேண்டும். ஆமென். கொடுக்கிற காரியம் எல்லாவற்றிலும் we need to check up our life. Hallelujah. We need to amen. அப்படி ஏதாவது காரியம் ஆண்டவர் உணர்த்துவார் என்றால், கன்விக்ட் பண்ணுவார் என்றால், ஆண்டவருடைய இரு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் சரி செய்ய விரும்புகிறேன், உதவி செய்யுங்க என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Praise the Lord. For repentance, for depuration. Amen. ஸ்தோத்திரம். Hallelujah. அதுக்கு ரெண்டு காரியத்தை சொல்லணும். பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு காரியம். ஒன்னு பாத்தீங்கன்னா sin of commission அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு sin of omission. Sins of commission, sins of omission. Sins of commission அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது செய்யக்கூடாத காரியம், அதை நம்ம செய்யறது. ஆமென். sins of omission அப்படின்னா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம விடுறது. ஆமென். ஸ்தோத்திரம். இது ரெண்டுமே பாவம் தான். ஆமென். ஸ்தோத்திரம். செய்யக்கூடாததையும் செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதையும் நம்ம செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபையை கேளுங்க. பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த ரியல் லைஃப்ல போகிற பொழுது ஆமென் நம்முடைய மாமிசம் எலும்ப பார்க்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் யாரு, நான் எனக்கு என்ன, அப்படி இப்படிங்கிறத ஒரு நமக்குடைய பெருமை எலும்ப பார்க்கும். ஆமென். போகிற பொழுது பார்க்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் நமக்குள்ள ஒரு கோபம் எலும்ப பார்க்கும். ஆமென். அது மாத்திரம் இல்ல, பொய் ஆட்டோமேட்டிக்கா வர பார்க்கும். ஒரு சின்ன காரியத்தை சமாளிப்பதற்கு ஒரு சின்ன பொய் வர பார்க்கும். இதெல்லாத்தையும் மேற்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிற பாதையில ஆண்டவரே என்று சொல்லி எனக்கு இறங்குங்க என்று சொல்லி கேட்கிற ஆமென் ஒரு மனம் திரும்புதலின் ஒரு காரியத்திற்காக நாம் உபவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரிவைவலை கொண்டு வரும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரிவைவல் வேணும், நம்ம ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. சின்ன சின்ன காரியத்தை கர்த்தர் உணர்த்தினாலும் டக்குன்னு போயிட்டு நம்ம அப்படியே நம்மள இது பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் கூட இருக்கலாம், முறுமுறுப்பா இருக்கலாம். ஆமென். சின்ன சண்டைகளா இருக்கலாம். ஆமென். சின்ன ஸ்தோத்திரம் ஒரு சகிப்புத்தன்மை இல்லாதது போல இருக்கலாம். சின்ன சின்ன காரியம் கூட இருக்கலாமே. ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனம் திரும்புதல் நமக்கு தேவை. அதுக்கு தான் 21 நாள் உபவாசிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, ஆமென், நிறைய காரியம் சொல்லிட்டே போலாம். பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆண்டவர் சொன்னதான காரியம். அவருடைய நியாய தீர்ப்பு மாற்றப்பட வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேட வேண்டும், உபவாசிக்க வேண்டும். நம்முடைய தாழ்த்துகிற பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சேமம் ஆசீர்வாதம் வெளிப்படும். தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காய் திறப்பார். வானம் நமக்காய் திறக்கப்படும். ஆண்டுடைய பொக்கிஷ சாலைகளை நமக்காய் திறப்பார். அதான் முதலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெப்யூரேஷன் இல்லைன்னா ரிப்பன்டன்ஸ். இந்த ரிப்பன்டன்ஸ்ல ஒரு 4 காரியம் சொன்னேன். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், முதலாவது கன்விக்ஷன். எந்த காரியத்தை இந்த 21 நாட்கள் கர்த்தர் உணர்த்துகிறாரோ ஆண்டவருக்கு அப்படியே அந்த உணர்த்தப்படுறது மாத்திரம் இல்ல, அதை குறித்ததான ஒரு கன்ட்ரிஷன் அப்படின்னா ஒரு உடைக்கப்பட்டு ஒரு உண்மையாய் ஆமென் ஒரு
ஸ்தோத்திரம். அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு, அமேன், ஒரு காட்லி சாரோஸ் நம்மை நிரப்பி, ஸ்தோத்திரம், கன்ஃபஸ் பண்ணி அது அது அதை தொடர்ந்து ஒரு கான்செக்ரேட்டட் ஒரு லைஃப் வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஸ்தோத்திரம். சோ இரண்டாவது பார்க்கிறோம், எதற்காக அப்படின்னா ஃபார் டிஃபென்ஸ், பாதுகாப்புக்காக அவர்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பாதைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய திருடர்கள் இருப்பாங்க. ஆமென். ஏறக்குறைய அவங்க எத்தனை மைல், ஒரு 900 மைல்ஸ் டிராவல் பண்ணணும், ஏறக்குறைய ஒரு 4 months டிராவல். இதுல அவங்க கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 tons ஆஃப் கோல்டுக்கு மேல அதிகமா போறாங்க, சில்வர் அதுக்கு மேல, அது போல நிறைய பொக்கிஷங்களை அவங்க கொண்டு போறாங்க. இன்னைக்கு நம்ம நடைமுறையில பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நகை போட்டிருந்தாலும் சில, ஆமேன், அது எவ்வளவு சொல்றது, சில பவுன் கிடையாது, அது எப்படி சொல்றது, சில சின்ன இந்த இது இருக்குமே, சின்ன கொஞ்சம் போட்டிருந்தா கூட அதையும் புடுங்கிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் நீங்க பார்க்கிறோம், அவங்க பல டன்ஸா கொண்டு போறாங்க. ஆனா அதுக்கு கர்த்தருடைய உதவியை தேடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, இன்னைக்கு நமக்கு போலீஸ் இருக்கிறாங்க, ஆர்மி இருக்கு, நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம், அதற்குரிய மெஷர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம உண்மையாய் பாதுகாக்கிறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போன வருஷத்துல பாத்தீங்கன்னா அநேகர் ஒரு மரணம், இந்த கோவிட்னால பாத்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் இறந்தாங்க அப்படிங்கிறது உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துருச்சான்னு கூட தெரியல எனக்கு. ஆமென், அவ்வளவு மரணம். ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் அவருடைய தயவு, ஆமென், அவருடைய பாதுகாப்புக்காய், ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம ஜெபிக்க வேண்டும். பாதுகாப்பு நமக்கு விரோதம் செய்வதற்கு, நமக்கு டேஞ்சரை உண்டு பண்ணுவதற்கு பாத்தீங்கன்னா மனுஷன் போராடுவான். ஒரு பக்கம் மனுஷனினாலே வருகிற ஒரு டேஞ்சர்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொள்ளை நோய் போல வருகிறதான இன்னொரு காரியங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எந்த காரியத்துல, எந்த உருவத்துல நமக்கு தீங்கு செய்ய காரியங்கள் வந்தாலும், ஆமென், நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மதிலாய் இருக்க வேண்டும், கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க, ஸ்தோத்திரம். சில வசனங்களை நாம் வாசிப்போம். பிரைஸ் காட். சங்கீதங்களின் புத்தகம் 127 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 127 1. ஆமென். பாருங்க, கர்த்தர் இல்ல அப்படின்னா எத்தனை போலீஸ் இருந்தாலும், எத்தனை, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த லா அண்ட் ஆர்டர் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறவர். மாத்திரம் இல்ல, நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 121 சங்கீதம் 5 6 வசனங்க, தெரிஞ்சதான வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். The Lord is your keeper. ஆமென். பாருங்க, எல்லா தீங்குக்கும் அப்படின்னா, எல்லா தீங்குக்குன்னா எல்லா தீங்குக்கும், ஹீப்ரு, ஆமென், கிரீக் அப்படிலாம் போய் பார்த்தீங்கனாலும் எல்லா தீங்குனாலும் எல்லா தீங்கு. ஆமென். நிறைய தீங்குகள் இருக்கிறது, ஆனா எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இங்க எஸ்ரா, ஆமென், அந்த தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாங்க. எதற்காக? பாதுகாப்பிற்காக. இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு தேவையா? கண்டிப்பா தேவை. ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்கிறவர். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 91 நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான சங்கீதம், எடுத்து வாசிங்க. சங்கீதம் 91 3 வசனத்துல இருந்து வாசிங்க. ஆமென். பாருங்க, பாஸ்டே போலாம். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்பை நமக்கு தருகிறார். நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வம். ஸ்தோத்திரம். நம்ம பாதுகாக்கிற ஒரு தெய்வம். அவர் நமக்கு மதிலா இருக்கிற பொழுது எந்த இதுவும் நமக்கு அதை தாண்டி வர முடியாது. கர்த்தருடைய இரத்தத்திற்குள்ள, அவர் மறைவுக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம இருந்தா மாத்திரம் போதும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எந்த தீங்கும் நமக்கு விரோதமாய் வர முடியாது. பாருங்க, இன்னொரு வசனம் போட்டிருக்கு, நமக்கு தெரிஞ்சதான வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 54 கடைசி வசனம், 54 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்படின்னா உங்களுக்கு விரோதமா ஆயுதங்கள் வரலாம். ஆமென். அது எந்த சோர்ஸ்ல இருந்து வரலாம். ஆமென். ஆனா சோர்ஸ் எந்த சோர்ஸா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். ஆமென், ஸ்தோத்திரம். அது வாய்க்காது. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை வாக்கு பண்ணி இருக்கிறார்.
ஆமென். பயப்படாதீங்க. என்னுடைய ஹெல்த் இப்படி ஆயிருமோ, இல்ல இந்த மாதிரி காரியம் நடந்துருமோ, ஆமென், இப்படி நடந்துருமோ. நோ 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 நோ. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது நம்ம ஜெபம் பண்றோம். we are going to pray for defense. ஆமென். நம்முடைய சபைக்கு பாதுகாப்பு தேவை. சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதுகாப்பு தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதுகாப்பு தேவை. நம்ம பிள்ளைகளை படிக்க அனுப்புறோம், அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு இன்டர்நெட் எல்லாம் இருக்கு, அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. எல்லா காரியத்திலும் நமக்கு பாதுகாப்பு தேவை. we need protection, we need defense. ஆமென். பரலோகத்துடைய டிஃபென்ஸ் டீம் நமக்கு எப்பவுமே நமக்கு தேவை. அதற்காக we need to pray. ஹalleluya. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. praise the lord. hallelujah. for defense. அவங்க அதற்காக ஜெபம் பண்ணாங்க. ஆமென். praise the lord. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கு. ஆமென். இந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம வாசிச்சோம் பாத்தீங்கன்னா 23ஆம் அதிகாரம், இந்த எஸ்ரா 8:23 பார்க்கிறோம். எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். அந்த டிஃபென்ஸ்க்காக, பாதுகாப்புக்காக நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம், உபவாசித்தோம். பார்க்கிறோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு சகாயத்தை தந்தார். ஆமென். அதோடைய வசனத்தை பார்க்கிறீங்களா? அதே எஸ்ராவின் புத்தகம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எஸ்ராவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் எப்படி அவர்களை பாதுகாத்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். thank you jesus. எப்படி ஆண்டவர் அவர்களை இந்த எல்லா காரியத்துக்கும். 31ஆம் வசனத்தை வாசிங்க. 8:31. ம் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சத்ருவின் கைக்கு, பதவி இருக்கிறவங்களுடைய கைக்கு ஆண்டவர் தப்புவித்தார். ஆமென். அப்படின்னா பதவி இருக்கிறவங்க அப்படின்னா எப்ப வருவாங்கன்னு தெரியாது, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. பல வேளையில நமக்கு பிரச்சனை என்னன்னா, எங்க இருந்து பிரச்சனை வரும்னே தெரியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பதவி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தருடைய கை எங்களை பாதுகாத்தது. ஹalleluya. இதுதான் உபவாசத்தினுடைய வல்லமை. ஆமென். ஆண்டவருடைய முகத்தை, ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை என்று சொல்லி கேட்கிற பொழுது தெய்வத்துடைய பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே, சபையிலே நாம் அனுபவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம், இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க. மூன்றாவது என்ன சொன்னோம்? ஃபார் டைரக்ஷன். அவங்க என்ன சொல்றாங்க? ஆமென். என்ன காரியத்துக்காக ஜெபித்தாங்க? எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கு. செவ்வையான வழி, ரைட் வே, ரைட் பாத். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். எது ரைட் வேன்னு தெரியல, எது ஸ்ட்ரைட் பாத்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அது தெரிஞ்சு கொள்வதற்கு கர்த்தருடைய டைரக்ஷன், நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தருடைய டைரக்ஷன் என்னவென்பதை தெரிந்து கொள்வதற்கு, ஆமென், உபவாசிக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. வாசிப்போம். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆமென். நியாயாதிபதிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிங்க. நியாயாதிபதிகள் 20, 26, 27, 28. ம் 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 ஆ ஆ பாருங்க, உபவாசித்து ம் ம் ஆமென். கர்த்தரிடத்தை விசாரிச்சாங்க. என்ன விசாரிச்சாங்க? வாசிங்க பிரதர். ம் ம் ஆமா. யுத்தம் பண்ண புறப்படலாமா? அதான் கேள்வி. ஆண்டவருடைய சத்தம் வருகிறது, நீங்க போங்க, நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன். ஆமென். டைரக்ஷன், ஃபார் காட்ஸ் டைரக்ஷன், ஃபார் காட்ஸ் கைடன்ஸ். ஆண்டவரே, நாங்க போலாமா? உங்களுடைய டைரக்ஷன் இதுல இருக்கீங்களா? நாங்க போனா நீங்க இருப்பீங்களா? நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். நீங்க போங்க, நான் கூட இருப்பேன், நான் வெற்றியை தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் we need God's direction. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியத்தை பார்க்கிற பொழுது 2 நாளாகமத்தின் புத்தகம்
20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு தெரியும். பார்க்கிறோம், யோசபாத் இப்பொழுது யூதா ஜனத்திற்கு விரோதமாய், அந்த தேசத்திற்கு விரோதமாய் இப்பொழுது யுத்தம் செய்ய ராஜ்யாக்கள் வருகிறாங்க. யார் யார் வரா? அம்மோன் புத்திரர், ஆமென், சேயின் மலை தேசத்தார், ஆமென், மோவாபியர், இவங்க எல்லாம் வராங்க. ஒரு திரளான கூட்டம் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாய் வருகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது என்ன செய்கிறார் ஆசா, ஆமென், இந்த யோசபாத் என்ன செய்கிறார் என்றால் உபவாசத்தை கூறுகிறார். எல்லா முழு தேசமும் ஆண்டுடைய முகத்தை தேடும்படியாய் ஒரு உபவாசத்தை அவர்கள் உண்டு பண்ணுகிறாங்க. உபவாசித்து ஆண்டுடைய முகத்தை தேடினாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அவரு, ஆமென், எந்த அளவுக்கு அவர் ஜெபித்தார்னு பார்க்கிறோம். 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமென், அவர் சொல்றாரு, ஆண்டவரே 12:13, ஆண்டவரே இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. ஆண்டவரே என்னுடைய சுகந்தரத்திலிருந்து துரத்துபடி வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவர் உபவாசித்து இந்த தேசம் ஜெபித்த பொழுது நடந்த காரியம் என்னவென்றால் கர்த்தர் அவர்களுக்கு அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆமென். இவங்க ஒரு காரியமும் செய்யல, அவங்க துதிச்சாங்க. ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, ஆண்டவர் டைரக்ஷனை கொடுத்தார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு சொல்லிட்டார், இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, இது என்னுடையது, யுத்தம் பண்ணுகிறது நான் அப்படின்னார். ஆண்டவர் சில டைரக்ஷன் சொன்னார். யூதா மனுஷனை முடிச்சு அவங்கள என்ன சொல்றது, ஆராதிக்கும்படியா, அவங்களை துதிக்கும்படியா, அவங்களை முன்னே அவங்க துதி செய்ய ஆரம்பிச்ச உடனே எதிரிகள் தங்களுக்குள்ளே ஒரு வெட்டி உண்டு. அவங்க என்ன செய்ய, முற்றிலுமா எல்லாரும் அழிக்கப்பட்டு போனாங்க. இவர்கள் அவர்களை கொள்ளையிட்டதை நாம் பார்க்க முடியும். பிரைஸ். இதெல்லாம் உபவாசம், ஆண்டவருடைய கைடன்ஸ். ஆண்டவரே என்ன பண்றது, இப்படி நடந்துச்சே, இப்படி இருக்கே சூழ்நிலை. ஆமென், ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம். உபவாசித்த ஆண்டுடைய முகத்தை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, டைரக்ட் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் பிளான் ஓ காட், என்னுடைய வாழ்க்கையில நீ வைத்திருக்க திட்டம் என்ன, இந்த காரியத்தில் உங்களுடைய வழிநடத்துதல் என்ன என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது, உபவாசிக்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய டைரக்ஷனை, கர்த்தர் தம்முடைய வழிநடத்துதலை நமக்கு ஆண்டவர் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தருடைய வழிநடத்தல் தேவையா? கண்டிப்பா தேவை. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பார்க்கிறோம், இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை வாசிக்கிறோம். இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எருசலேம்ல தான் தேவனன் பாத்தீங்கன்னா, எருசலேம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்துச்சு. அங்க இருந்து தான் ஒரு எழுப்புதல் வெளிப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் அங்க இருந்து தான் வெளிப்பட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் ஒரு எழுப்புதல், ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், இந்த காஸ்பல் எல்லாம் அங்க இருந்து தான் போச்சு. ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ஒரு மேஜர் ஷிஃப்டை கர்த்தர் உண்டு பண்ணினார். எங்கன்னா ஆன்டியோக். ஆமென், அந்த ஆன்டியோக்ல ஒரு ஷிஃப்ட் வந்துச்சு. ஆமென், இதுவரைக்கும் ஜூஸ்க்குள்ள மாத்திரம் தான் அவங்க அந்த காஸ்பல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆன்டியோக்ல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென், அவருடைய டைரக்ஷன் வெளிப்படுது. இவங்க எல்லாம் உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்றப்போ கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார். எனக்காக பர்னபாவையும் பவுலையும் பிரித்து விடு, என்னுடைய ஊழியத்துக்காக பிரித்து விடு என்று சொல்லுகிறார். ஆமென். இப்ப பவுலையும் பர்னபாவும் அவங்க கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவர்கள் பிரிக்கப்படுகிற பொழுது அதான் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி, செகண்ட் மிஷனரி ஜர்னி, இதெல்லாம் பார்க்கிறோம். இதனாலதான் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அது வரைக்கும் யூதர்களுக்குள்ளே இருந்ததான இந்த சுவிசேஷம், ஆமென், இது புறஜாதிகளுக்குள்ளும் அது சென்றது. இப்ப நம்மளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கிருபை. இதுதான் பார்க்கிறோம் உபவாசத்தினால் நடந்த காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். ஃபார் டைரக்ஷன், கர்த்தர் வழி நடத்துவார், கர்த்தர் பேசுவார். நான் பல காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய காரியத்தை சொல்வதற்காக நான் நிற்கவில்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தருடைய டைரக்ஷனை நம்ம நிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு டைரக்ஷனை தந்து நம்மை வழி நடத்தவர் போதுமானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். பார்க்கிறோம், ப்ராவர்ப்ஸ் நமக்கு தெரிஞ்சதான வசனம் 3:5-6 வாசிங்க. ப்ராவர்ப்ஸ் 3:5-6. ம் 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 ஆமா. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சுய புத்தின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் பல நேரத்துல நமக்கு பிரச்சனையே. ஆமென். ஆளுடைய டைரக்ஷன், ஆளுடைய கைடன்ஸ் கர்த்தர் நம்ம உபவாசிக்கிற பொழுது பேசணும்னு விரும்புவாரு. ஆனா சில நேரத்துல சுய புத்தி வரும். ஆனா நீங்க என்ன செய்ய, சுய புத்தியின் மேல சாராம கர்த்தரையே சார்ந்துருங்க. அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். சரியான வழி, அந்த பாதையில நம்மை செவ்வைப்படுத்தி கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். He has a plans for us.
ஆமென். எரேமியாவின் புத்தகம் 29:19 பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, I know the plans that I have for you. உங்கள் ஒவ்வொருவருக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க எதிர்பார்ப்பை முடிவை கொடுக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது நன்மையான முடிவை ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ஹோப்பை கொடுக்கும்படி, ஒரு ஃபியூச்சரை கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் எண்டை கொடுக்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் என்றா பார்க்கிறோம். He has a plan. நமக்கு தெரியல அப்படின்னா we need to ask him, ஆண்டவரே, what is your plan in this situation? What is your direction? Where do you want me to go? Which direction that you want me to take? God, help me, lead me அப்படினு கேக்குறப்போ he has a plan. நமக்காக ஒரு திட்டத்தை உருவாக்கினது மாத்திரமல்ல, அந்த திட்டத்திலே என்ன அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நமக்கு விவரித்து காட்டுவார். என்ன செய்ய போகிறார் என்பதையும் கர்த்தர் நமக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. He has a plan. ஹல்லேலூயா. அவரிடத்திலே போகிற பொழுது we can find the directions for our life. We can find directions for our next steps as well. Amen. கர்த்தர் நம்மை வழிநடத்த விரும்புகிற தெய்வம். பார்க்கிறோம், நீங்க வாசிக்க வேண்டாம். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அவர் கொடுத்ததான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, தன்னுடைய மகன் ஆமென் ஆமென் ஈசாக்குக்காக பெண் பார்க்க வேண்டும். பெண் பார்ப்பதற்கு அவர் சொல்லுகிறாரு, நீங்க இங்க இருக்கிற பெண்ணுகளை பார்க்காதபடி நீ எங்க ஊருக்கு போ, அங்க போய் நீ என்ன செய்ய அங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதன்படி அவர் போறாரு. ஆனா எந்த பொண்ணை இது பண்றது ஒண்ணுமே சொல்லல. இவர் ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னுடைய எஜமானுடைய தெய்வமே இந்த காரியத்தை எனக்கு கைகூடி பண்ணுங்க, கைகூடி வர பண்ணுங்கன்னு சொல்றாரு. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவரை சரியாய் நடத்தினார். ஆமென். பல பொண்ணுங்களை பார்த்து பல வீட்டுல மிச்சரை சாப்பிட்டு வேணான்னு சொல்லல. ஒரே பொண்ணு ஆமென் கர்த்தர் நடத்தினதான அந்த பொண்ணு, அந்த ரெபெக்காளை அவங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் எஜமானுடைய மகனுக்கு கொல்லும்படி கர்த்தர் வழி நடத்தினார். அதான் சொல்றாரு, அவரு என்னை நேர் வழியாய் நடத்தினார். ஹல்லேலூயா. நேர் வழியாய் நடத்தினார் சொல்றாரு. அதான் நேர் வழி, செவ்வையான வழி, சரியான வழி. ஆமென். பல வழிகள்ல போயிட்டு அப்புறம் ஃபைன் பண்றதல்ல, கரெக்டான வழியில எங்களை நடத்துங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். இந்த இதுதான் நமக்கு தேவை. இதுக்கு தான் உபவாசிக்கிறோம் நம்ம. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய காரியங்கள். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், முதலாவது we need to repent. We need to amen prepare our hearts. Amen. We need to amen ஸ்தோத்திரம் examine our lives. We need to realign our life according to the standard of God's word. ஆமென். அதற்கு கர்த்தர் நமக்கு அவர் உறுத்துகிறதான, ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறதான அந்த எந்தெந்த காரியத்திலே நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும் அதை நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். இரண்டாவது பார்க்கிறோம், அவங்க எதற்காக ஜெபம் பண்றாங்கன்னா, they are praying for God's protection. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, we need protection from every side. Amen. All side we need protection. Amen. பதவி இருக்கிறவங்களா இருக்கட்டும், amen, இல்ல நமக்கு தெரிஞ்சே முன்னாடி வந்து நிக்கிறதான ஆட்களா இருக்கட்டும், மறைஞ்சிருந்தாலும் வெளியே தெரிஞ்சிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அவைகளை முறியடிக்க வேண்டும். அதற்கு தான் ஸ்தோத்திரம். praise the Lord. நமக்கு அவர் பாதுகாப்பு தேவை. hallelujah. praise the Lord. hallelujah. வெளியே தெரிஞ்சாலும் மறைஞ்சிருந்தாலும் அவைகளின் மேலே ஜெயம் எப்பொழுதும் நமக்கு தேவை. praise the Lord. மூணாவது சொன்னோம், praise the Lord, என்ன அப்படின்னா, amen, for directions. We need direction. I want to know the directions for the church. I want God to direct my paths. வசனம் போட்டுருக்கு, அவர் நம்முடைய கண் மேல் அவரு ஸ்தோத்திரம் வசனம் போட்டிருக்கு. praise the Lord. அவர் பிரோஜனமானவர்கள் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளிலே நம்ம நடத்துகிற தெய்வம். ஆமென். அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வம். அவர்கிட்ட நிறைய ஆலோசனைகள் இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கவுன்சிலர் அல்ல, he is a wonderful counselor. Amen. There are many counselors in the world, but nobody is wonderful counselor. Hallelujah. ஒவ்வொருவரும் அற்புதம் செய்கிற ஒரு ஆலோசனை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிற, நம்ம ஆண்டவரை போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் வேற யாருமே கிடையாது. praise the Lord. hallelujah. He has a best interest for your life. amen. ஸ்தோத்திரம். உங்களுடைய காரியத்துல ஸ்தோத்திரம் கர்த்தர், he has a best interest. amen. Just find out his direction. Just find out, amen, where God is leading you. amen. praise the Lord. amen. நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு நாளும் உங்களை தோல்விக்கு நடத்த மாட்டார். ஆமென். உங்களுக்கு ஜெயத்திற்கு ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய மேன்மைக்கு கர்த்தர் நடத்துவார். உங்களுடைய அடுத்த ஸ்டெப்ஸ், உங்களுடைய ஸ்தோத்திரம் எக்ஸ்பான்ஷனுக்கு, உங்களுடைய எக்ஸ்டென்ஷனுக்கு, உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எடுத்து வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். ஆமென். Book of Matthew
chapter 17 verse 20 ல இருந்து வாசிங்க. ம் 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 ம். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. ஓகே, அடுத்து வாசிங்க. ம் ம் ம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் உபவாசத்தினுடைய மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், உபவாசிக்கிற விசுவாசத்தோடு கூட ஆண்டுடைய முகத்தை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தேடுகிற உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. praise the lord. பாருங்க, ரெண்டு காரியம் புரிஞ்சுக்கணும். ஃபாஸ்ட் பண்றதுனால it doesn't change God. amen. your fasting doesn't change God. amen. but your fasting prepares you for the plan, the best plan that God has for you. amen. உங்களுடைய ஃபாஸ்டிங்ல உங்களை ஆண்டவர் ரெடி பண்றார். amen. praise the lord. ஆண்டவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் கொடுக்கணும்ங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்டர்ட். amen. ஆனா நம்ம ரெடி ஆவதற்கு இந்த ஃபாஸ்டிங் நமக்கு உதவி செய்கிறது. amen. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நம்ம ரெடி ஆகி அவரும் நீங்களும் பார்ட்னர்ஷிப்க்கு வந்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், உங்களால கூடாதது ஒன்றுமில்லை. hallelujah. praise the lord. amen. அந்த பார்ட்னர்ஷிப் தான் தேவை. அவரோட ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும். அவர் நடக்கிறதுக்கு நம்ம நடக்கணும். அவர் பேசுறத நம்ம கேட்கணும். நம்ம பேசுறது அவருக்கு புரியணும். இது புரிஞ்சிட்டாலே, இது நடந்துட்டாலே, இது ஒரு கிரேட் பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப்னால உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. praise the lord. விசுவாசம், ஜெபம், ஆமென், உபவாசம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு, இந்த மாதிரி பிசாசு எல்லாம்ப்பா, சில காரியங்கள் இதுவரைக்கும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம். இந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியம் இதுவரைக்கும் உங்களால முடியாம இருந்தது, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த காரியம் அப்படின்னு நம்ம பாயிண்ட் பண்ணிட்டு சொல்லலாம். இந்த காரியம், ஆமென், ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் முடியாம இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தினாலும் மாத்திரம் இல்லப்பா, உபவாசத்தினாலும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த காரியத்தை ஜெபம் மாத்திரம் இல்ல, உபவாசித்து நம்ம ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உபவாசிக்கிற பொழுது God is preparing us. நம்ம சொல்றப்ப, பசிக்கிறப்ப பிள்ளைங்க சொல்லுவாங்க, பா எனக்கு கொலை பசி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நிதானமா யோசிங்க, கொலை பசினா என்ன அர்த்தம்? ஆமென். அப்படின்னா ஒரு இந்த பசிக்கு யாரையாவது கொல்ல கூட நான் ஆயத்தம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம நடைமுறையில அப்படியே சொல்றோம், கொலை பசி அப்படின்ட்டு. அப்படின்னா நம்ம இச்சை அதிகமா இருக்கு. இதனாலதான் ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென். கொலை பசி, பசி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? எவ்ரிதிங், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பவுல் சொல்றப்ப சொல்றாரு, மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நானு ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய பாடியை என்ன பண்றேன்? ஐ சப்ஜெக்ட். ஆமென். பாஸ்டர் பாப் சொல்றப்ப அவன் ஒரு காமெடியா சொல்லுவார். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பஃபெட் இப்படி போட்டிருக்கோம், ஐ பஃபெட் பாடி. ஆமென். அதுக்கு பஃபேக்கும் பஃபெட், அது ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். ஆமென். ஐ பஃபே மை பாடினா நம்ம சாப்பிடுறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். நம்ம அடக்குகிறேன், கீழ அடக்குகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பாருங்க, உங்களுடைய பசி உங்களுக்கு ஒரு நாள் எஜமானா இருக்கக்கூடாது. உங்களுடைய சரீரம், உங்களுடைய வயிறு உங்களுக்கு ஒரு நாள் எஜமானா இருக்கக்கூடாது. நீங்க பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும். எல்லாவற்றிற்கும் மேலும் ஒரு அடக்கமும் ஒரு ஆளுகையும் இருக்க வேண்டாம். ஹalleluya. ஜீசஸ் இப்படி செய்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்க பார்க்கிறோம், உங்களால கூடாது ஒன்றுமில்லை அப்படின்னா இதுக்கு மேல என்ன பெரிய ஆசீர்வாதம் வேணும்? பிரைஸ் தி லார்ட். நீங்க கேட்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏசாயா 50, ஆமென், நீங்க ஆமென் 56 என்று எண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். அங்கெல்லாம் நீங்க வாசிக்கிற பொழுது, ஆமென், உபவாசத்தை குறித்த ஆமென் அதிகாரம் 56, 57. பிரைஸ். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும். உண்மையாய் ஆண்டவர் விரும்புகிற உபவாசத்தை நீங்கள் செய்து விட்டால், ஆண்டவர் அதுல ப்ளீஸ்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சுகவாழ்வு துளுத்துரும். ஹalleluya. எத்தனை பேர் எத்தனை காரியங்கள் அந்த சுகவாழ்வை அடக்கி வைத்தாலும் அது ஆண்டவருக்கு ப்ளீஸ் பண்ணிட்டாலே போதும். அவர் முன்பாக உட்கார்ந்து உங்களை தாழ்த்தி ஆண்டவரே என்று சொல்லிட்டு அவருடைய டைரக்ஷன்ஸை கேட்டா மட்டும் போதும், அவர் இறங்கி வந்துருவார். இறங்கி வந்து உங்களுடைய சுகவாழ்வை துளிர்க்க செய்வார். ஹalleluya. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்க வெட்கப்பட்டமோ அங்கே தலையை உயர்த்துவார். இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற காரியங்கள். அதான் பார்க்கிறோம். ஆமென். இந்த யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தை சொல்றாரு, நீ பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, நான் என்ன செய்வேன்?
பெரிய காரியங்களை செய்வேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை தான் வச்சிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கு இதுவரைக்கும் நம்முடைய பெரிய காரியம் ஒருவேளை இன்னும் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் நடக்காம இருக்கிறதுனா ஒன்றும் இல்லை, நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த 21 டேஸ்ல நம்ம ப்ரிப்பேர் ஆயிடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபையாய் நம்ம ப்ரிப்பேர் ஆவோம். ஸ்தோத்திரம். வசனம் போட்டிருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். நம்ம ஆயத்தப்படுத்துவோம். Let us prepare ourselves. Amen. As an individual, as a family, as a church, let us come together. Let us prepare our hearts and life. Amen. Which needs to be pleasing in His sight. Amen. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுகிற பொழுது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நிச்சயமாய் அவர் மகிமைப்படுவார். Praise the Lord. நம்முடைய ஜெபம் தான் என்னன்னா, I want my life to be pleasing in His sight, productive in His kingdom, prepared for His coming. Amen. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஆமென், ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் ஒரு ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபவாசித்து பார்ப்போம். அநேகர் உபவாசித்தாங்க. மேஜர் பிரேக் த்ரூஸ், மேஜர் ஷிஃப்ட் வேதாகமத்தின் வாழ்க்கையில உண்டு பண்ணினது ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? தி ஃபாஸ்டிங். ஆமென். உண்மையா ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ, உபவாசித்து தங்களை தாழ்த்தி தேடினாங்களோ, மேஜர் பிரேக் த்ரூ. ஆமென். சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கையெழுத்து குலைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக புதிய சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் சில காரியங்களை புதிதாகவே செய்திருக்கிறார். சிலருக்கு பழைய காரியம், அது தூசி தட்டி போன காரியத்தை திருப்பி எடுத்து அவர்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். சில பேருக்கு தூக்கம் வராம செய்திருக்கிறார், சிலருக்கு தூங்க வைத்திருக்கிறார். பல காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் உபவாசத்தின் வல்லமை அது மிகுந்த பெரிய வல்லமை. ஆமென். உண்மையாய் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற பொழுது நிச்சயம் சொல்றேன், amen, we will not the same as we are today after the 21 days of fasting. Amen. ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிறது போல 21 நாட்கள் உண்மையாய் ஆண்டவருடைய முகத்தை தேடி, ஆமென், ஆண்டவருடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஊற்றி நம்ம அப்படி உபவாசிக்கிற பொழுது நான் நிச்சயமா சொல்றேன், 21 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய காரியம் அப்படி இப்போ இருக்கிறது போல இருக்காது. ஆமென். நீங்க எதிர்பார்த்திருக்கிற பிரேக் த்ரூ கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். பிரதர் ஜாஷுவா முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹோ ராகபானா ஹஷந்தேனே ரியாதனா. ஒரு பாருங்க, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் God has a big plans. God has a grand plans and a great plans. Amen. God has very best interest in each and every one. Very best interest. Amen. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த ஒரு ஆமென் ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு எண்ணங்களையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Just we need to prepare our hearts. We need to align our life. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில விக்கிரகங்கள் இருந்தா தூக்கி போட்டுருங்க. விக்கிரகங்கள் அப்படி சொன்னா என்ன பாஸ்டர்? Whatever that is taking and occupying the place of God in your life. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, எந்தெந்த காரியங்கள், அந்த இடத்தை, அந்த பிரையாரிட்டியை யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் it becomes an idol. If you love your children more than God, your children has become an idol. Amen. If you start to love your work more than God, your job has become an idol. Amen. நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க என்பது what is taking the place of God in your life? உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு இருக்கிற இடத்தை எது எடுத்து கொண்டிருக்கிறது? முற்றிலுமாய் ஒரு மனந்திரும்புதல் வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, வேதாகமத்தை திறந்தா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள். இந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக தான் வச்சிருக்கிறார். ஆனா ஸ்தோத்திரம், சில நேரத்துல ஆண்டவருக்கு தடை இல்லை, நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு தடை இல்லை. அவருக்கு விருப்பமே நம்மை ஆசீர்வதிப்பது தான். ஆனா என்ன தெரியுமா, நம்ம தான் இன்னும் சரியா சில நேரத்துல ரெடி ஆகல. இன்னும் அவரை என்ன செய்யறோம்? பல நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், வேதாகமத்துல போட்டிருக்கு ஸ்தோத்திரம், ஓசியாவின் புத்தகத்துல ஆண்டுடைய வசனத்தை ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்நிய காரியமா விட்டுட்டாங்களாம். அதை மறந்து போயிட்டாங்களாம். ஆண்டவர் சொல்றார், என் வசனத்தை மறந்தினா உன் பிள்ளைய மறப்பேன்றார். பல நேரத்துல வசனத்தை மறந்து விடுகிறோம், வாக்குத்தத்தத்தை மறந்து விடுகிறோம், கர்த்தரை ஒதுக்கி வச்சிடறோம், மத்ததெல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்துடுறோம். எதெல்லாம் ஒதுங்கி இருக்க வேண்டுமோ, எதெல்லாம் பின்னாடி இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் முன்னாடி கொண்டு வருகிறோம். முன்னாடி கொண்டு வந்து என் வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கு, இந்த காரியம் ஏன் நடக்கல, இப்படிதானே கேட்கிறோம். ஏன்? We need to change ourselves. God is still the same.
He has not changed at all, not even a one bit. He is still the same. But we have drifted away from God. We have drifted away from God so much. The words that we speak, how are, amen, stotram, how are our words? Is it rebuilding each other? It is encouraging each other, or it is pulling people down? ஈகோ நால நிறைஞ்சிருக்கிறோமா? நான் பெரியவனா நீ பெரியவனா? We need to come together. Amen. ஸ்தோத்திரம். This is a time we need to consider. ஆண்டவரே, நம்ம தாழ்த்துவோம். நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல ஆண்டவரே. நீங்க மாறாதவர், நீங்க அற்புதம் செய்கிறவர். ஆனா நிறைய மாய்மாலங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறது. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிறைய காரியத்தில் ஆண்டவரே, நாங்க நீங்க விரும்புற, நீங்க எங்களை மதிச்சு வச்சிருக்கிற அளவுக்கு நாங்க இல்ல. எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us Lord. Help us Jesus. Help us Jesus. ராகாபானா சாந்தோனா. உதவி செய்யுங்க இயேசுவே. கேளுங்க. உதவி செய்யுங்க இயேசுவே. எத்தனை பேருக்கு வசனம் இன்னும் டேஸ்டா இருக்கு? இன்னும் வசனம், ஆண்டோடைய பிரசனம் டேஸ்டா இருக்கு. எப்படா இங்க விட்டு வெளியே போவோன்னு இருக்கு. ஆமென். அதெல்லாம் சேஞ்ச் ஆகணும். ஹalleluya. மணிக்கணக்கா வெளியே போய் விளையாடணும்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆண்டோடைய பிரசனத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்திருக்கணும்னா ரொம்ப வருத்தம். ஸ்தோத்திரம். What is our priority? ஒரு காரியத்துல, ஒருவேளை நீங்க கிரிக்கெட்டா இருக்கலாம், இல்ல ஒரு கேமா இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்டா இருக்கலாம், அதுல உங்களுடைய இருதயத்தை வைத்து அதுல காட்டுற என்ஜாய்மெண்ட்டை வொர்ஷிப்ல காட்டுறீங்களா? அதுல காட்டுற ஒரு என்ஜாய்மெண்ட்டை நம்முடைய ஆண்டுடைய சமூகத்துல வருகிற பொழுது நம்மை மறந்து யார் என்ன பார்த்தாலும் சரி. ஆமென். தாவீது ராஜா, ஒரு ராஜா, ஆனாலும் தேவனுக்கு முன்பாக அவன் எந்த இடத்துல இருந்து கர்த்தர் தம்மை ஆமென் எடுத்தார், எந்த தாழ்மையிலிருந்து கர்த்தர் எடுத்தார், எங்கே உயர்த்தினார் என்பதை அறிந்திருந்தான். இது மனுஷன் செய்யல. ஆமென். அதனால நான் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம். ஆமென். நான் கர்த்தருக்கு என்னுடைய ஆராதனையை செலுத்துகிறேன். ஆமென். It doesn't matter. Hallelujah. ஓ ரிகபா நஹந்தனா ரஷத்தே ரிகபு ரகம்பா ரிகப்ரேதி காஷியாந்துன ரபலா. Thank you Jesus. பல வேளைகளில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், we forget who we are. ஒரு பக்தன் பாடுறாரு, if the church is still the church, the Sunday church is still the church on Monday, நமக்கு Saturday church, if it's still the church on Monday and all through the week, எப்படி இருக்கும் வாழ்க்கை? Praise the Lord. ஆண்டவரே, அந்த கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்களேன். Praise the Lord. Repentance is important. பல வேளைகளில் பாத்தீங்க அப்படின்னா we forget that we need change. We forget that it is all right. We forget that some of the emotions that we show and exhibit, we think it's all right. It is just me. It is who I am. But there are a lot of things that we need to change. It is not just about your character. It is not just about who you are. There are a lot of things that God is expecting of us. That is not right. Some of the emotions that we saw at times, it's not right. It's not pleasing God. Shakana maradike boroshotu rabana rukuda yambura bana hamara shata. இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. See, we don't need thousands of sermons to just get rid of one thing, one particular thing that God is speaking again and again. We just need an obedient heart, a willing heart, a surrendering heart, saying, Lord, I know I'm wrong. I know that I am doing this. I know that it is not pleasing you. It has given you a heartbreak. But Lord, I'm doing it again and again, but I need your help. I want to change, but I cannot on my own. Would you please help me? ஆண்டவர் நமக்கு உதவி செய்யவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹalleluya. இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க.
உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாருங்க, some of the things, even with repentance, it also involves the restitution. சிலரோடு கூட ஒப்புரவாக வேண்டிய காரியம் இருக்கலாம், அதை கூட நம்ம செய்ய வேண்டிய அவசியமா இருக்கு. சில நேரத்தில் பார்க்கிற பொழுது சகேயு அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தது, மனம் திரும்பினான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடமாவது நான் அநியாயமா வாங்கியிருந்தா நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன். எந்த காரியமாவது ஏதாவது நம்ம டாக்டிக்ஸ்ல அநியாயமா செஞ்சதா அதை கூட திருப்பி கொடுத்துடலாம். அவன் பாத்தீங்கன்னா 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றான். நமக்கு அது 1 மடங்கு. எந்தெந்த காரியத்தை நம்ம சரிப்படுத்த வேண்டும், எல்லாவற்றையும் சரிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. We want to move forward. We don't want to be held back by anything. We don't want to be held back by anything. We want to go forward. We want to move forward. Hallelujah. We want to be an army. We want to be standing one and one with God. Oh, rikhavuna hashamdene radikaya burahandanara. Thank you, Jesus. Oh, hallelujah. Yesappa, udavi seyunga ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. ஹalleluya. சொல்லுங்க, இரு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க. ஒரு நிமிஷம் ஒரு மனம் திரும்புதல் இப்பொழுதே வரட்டும். Praise the Lord. Hallelujah. ருகமானா சாந்தனரதியாதனரா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சொல்லுவோம். Thank you, Jesus. Hallelujah. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே செய்வே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. கரங்களை உயர்த்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. 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 இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா
ஆத்தும பாரம், ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் thank you Jesus, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. இயேசுப்பா, எங்கள் குறைவுகள் பலவீனங்கள் உள்ள பாத்திரங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இருக்கிற வண்ணமாய் உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். எங்களிடத்துல மாற்றம் வேண்டும். நீர் மன்னிக்கிற தெய்வம், எங்களை மாற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. முழுமையாய் நீர் விரும்புகிற பாத்திரங்களா எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உங்களுடைய வழிநடத்துதல் தேவை. எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வழிநடத்த வேண்டும். எல்லாவற்றிலும் உம்முடைய குறுக்கிடுதல், உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய வெளிச்சம், உம்முடைய ஜெயம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். எங்க சபைக்கு வேணும், எங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வேணும், குடும்பத்திற்கு வேணும், வேலையின் காரியங்களில வேணும், எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களில வேணும். இயேசுவே, எங்களுக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த உபவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உடைய ஆசீர்வாதத்தை நீ தருவீராக. ஒரு சூப்பர் நேச்சுரல் பலன் வருவதாக, ஒரு ஆத்துமாவிலே ஒரு பலன் ஆண்டவரே, இந்த தீர்மானத்தில் நிற்கும்படியாக ஒரு பலன் வருவதாக. அந்த வேலையின் சூழ்நிலையில் மத்தியிலும் உம்முடைய முகத்தை தேட வேண்டும் என்று சொல்லி விருப்பம் உள்ள ஒவ்வொரு மேலும் உம்முடைய அசாதாரணமான உம்முடைய விடுதலை, உம்முடைய அசாதாரணமான உம்முடைய பலன் ஒவ்வொரு மேலும் வருவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிற பொழுது எங்களுக்கு நிச்சயம் சகாயம் வெளிப்படும், எங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டாகும், எங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டாகும். நிச்சயம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிறைத்து எங்களை சகல காரியத்திற்கும் மேன்மை உள்ளவர்களாய், சகல காரியத்திலும் மேற்கொள்ளுகிறவர்களாய் எங்களை நீர் அபிஷேகித்து பயன்படுத்துவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் மேலே உள்ள திட்டம், எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவைகள் எல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அப்படி நீர் செய்கிற போகிறதற்காய் நன்றி. இப்பொழுதே எங்கள் உபவாசத்தை நீர் அங்கீகரிக்க போகிறீர் என்று இப்பொழுதே விசுவாசத்தின் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி நீர் செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம் எல்லாம் பெருகட்டும். முற்றிலும் உடைய ரத்தத்திற்குள்ளே மறைக்கிறோம். உடைய பாதுகாப்புக்குள்ளே, உடைய மறைவுக்குள்ளே எங்களை நாங்கள் ஒளித்துக் கொள்ளுகிறோம். நீர் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிப்பீராக. உடைய சகல நன்மைகளினாலும் நிரப்புங்க. அப்படி எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டும். கடைசியா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Thank you Jesus. Hallelujah சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. ஆமென். ஒவ்வொரு வாழ்த்தி விட்டு செல்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.